أكبر الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم اللهم رب هذه الدعوة والسلام محمد الوسيلة والفضيلة والبعث مقام محمود وارزقنا الشفاعة. بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மூமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், சமூகத்தில் சந்தோஷம், நிம்மதி, இது போன்ற அனைத்தையும் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே, ஹதீஸிலே அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய விருப்பமும் ஒவ்வொரு முஃமினும் சந்தோஷமாக வாழ வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் சந்தோஷமாக வாழ வேண்டும். ஆனால் அந்த மனிதன் தான் சுய விருப்பப்படி குர்ஆனை பார்க்காமல், ஹதீஸை பார்க்காமல்,
நினைத்தபடி அவன் வாழுவானாக இருந்தால் அவன் சந்தோஷத்தை, நிம்மதியை ஒரு நாளும் அடைய மாட்டான். ஒரு மனிதனுடைய சந்தோஷத்தில் மிக முக்கியமான பகுதிதான் அவனுடைய குடும்பம். ஒரு மனிதனுடைய குடும்பம். இந்த குடும்பம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் 4 வகையான குடும்பங்களை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் பார்க்கலாம், என்னுடைய குடும்பம் இந்த 4இல் எதை சேர்ந்தது? இந்த 4 வகையான குடும்பங்களில் சகோதரர்களே 2 வகையான குடும்பம் தான் சந்தோஷமான குடும்பம். மற்ற 2ம் தோல்வியில், நஷ்டத்தில், கவலையில் ஆழ்ந்த குடும்பங்கள். இதில் முதலாவது குடும்பம் தான் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பெண்களை எல்லாம் திருமணம் செய்தார்களோ அதில் முதலாவது மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, கடைசி மனைவி மைமூனா பின்த் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா, இடையிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை சந்தோஷமாகத்தான் அமைந்தது. ஏனென்றால் கணவனும் முஸ்லிம், மனைவியும் முஸ்லிம். கணவனும் முஸ்லிம், மனைவியும் முஸ்லிம். மிக உலகத்தில் உயர்ந்தவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மனைவிமார் உலகத்தில் சிறந்த பெண்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லி வ அன கைருக்கும் லி அஹ்லி. உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்துக்கு சிறந்தவர். குடும்பம் என்றால் இன்று இந்த ஹதீஸ் எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. ஏன் மாத்திட்டாங்க தெரியுமா? மனைவிடத்தில் இஸ்லாம் இல்லை, அல்லது கணவனிடத்தில் இஸ்லாம் இல்லை. பிரச்சனை வரும் பொழுது ஹதீஸ பார்க்கிறது. இது மூமினான முஸ்லிமான குடும்பத்துக்கு சொல்லப்பட்ட ஹதீஸ். இவைகள் எல்லாம் கணவனிடம் 100% இஸ்லாம், மனைவியிடம் 100% இஸ்லாம். இவங்களுக்குத்தான் குர்ஆன் ஹதீஸ் எல்லாம். இவங்களுக்குத்தான் குர்ஆன் ஹதீஸ் எல்லாம். இது இல்லாம யஹூதியத், நஸ்ரானியத், ஷிர்க் எல்லாம் இருக்குது குடும்பத்துக்குள்ள. இவங்களும் சொல்றது என்ன? எங்கட வாழ்க்கையில குர்ஆன் இருக்குது, ஹதீஸ் இருக்குது, நிம்மதி இல்லையே, கிடைக்காத ஒரு நாளும். எங்க சகோதரர்களே கிடைக்க போகுது? கல்யாணத்தை நடத்துறீங்க மியூசிக்கோட, கல்யாணத்தை ஆரம்பிக்கிறீங்க ஹராத்தோட. கொஞ்சம் யோசிங்க, உங்களோட புத்திய போட்டு யோசிங்க. ஹதீப் சொல்ல வேண்டிய அவசியம், உலமாக்கள் சொல்ல தேவையில்லை. இதெல்லாம் இந்த உலமாக்கள் பயான் பண்ணி கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க யோசிங்க, உங்களோட திருமணம் தொடங்குது மியூசிக்லண்டா, உங்களோட திருமணம் தொடங்குது ஆடல் பாடல்லண்டா, அந்த திருமணத்தில் பரக்கத் வருமா? யோசிச்சு முடிவெடுங்க. இதெல்லாம் திருமணத்தில் சண்டை வந்ததுக்கு பிறகு நீங்க முடிவு தேட போறீங்க குர்ஆனுக்கையும் ஹதீஸுக்கு. எப்படி முடிவு கிடைக்கிறது? உங்களோட தொடக்கம் பிழை, உங்களோட நோக்கம் பிழை. சகோதரர்களே, முதலாவது குடும்பம் கணவனிடம் இஸ்லாம் இருக்கணும், மனைவியிடம் இஸ்லாம் இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஸ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மனைவி. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ சோதிக்கப்பட்டாங்க. நோய்,
ஆனா மனைவி எவ்வளோ சாலிஹான மனைவி என்றா, கணவன் 18 வருடம் நோயாளியாக இருந்த பொழுதும் விட்டுட்டு ஓடல. ஊர் மக்கள் எல்லாம் விட்டுட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் அதுக்கு தீன் இருக்கும், மார்க்கம் இருக்கும் பெண்ணிடம். ஹஸ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய எல்லா சொத்தும் அழிஞ்சிட்டு. ஆனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி தண்ட கணவரை ஒரு நாள் விட்டுட்டு போகல. இது சாலிஹான குடும்பம். நீங்க உண்மையான முஸ்லிமாக இருக்கிறீங்க, முஃமினாக இருக்கிறீங்க, மூமினான பெண்ணை தேடுறீங்க, பிரயோஜனம் அடைவீங்க இன்ஷா அல்லாஹ், பிரயோஜனம் அடைவீங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்துன்யா குல்லுஹா மதா, உலகம் எல்லாமே அனுபவிக்கிறது தான், இன்பம் தான். ஆனால் வஹைரு மதாஇஹா அல் மர்அத்து ஸாலிஹா, ஆக சிறந்த இன்பம் என்ன தெரியுமா? சாலிஹான மார்க்கமுள்ள பெண். சகோதரர்களே, தேர்ந்தெடுக்கிறதுல மோசடி செஞ்சிடக்கூடாது. ஒரு நாள் நாங்க எங்களுக்கு ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்க போறோம், எங்கட பிள்ளைக்கு ஒரு மருமகளை தேர்ந்தெடுக்க போறோம். உங்களோட மகன் முஸ்லிமாக இருந்தா, மூமினாக இருந்தா, மூமினான ஒரு மருமகளை தேர்ந்தெடு. இல்ல வாழ்க்கை பூர்த்தியா கை செய்த, வாழ்க்கை பூர்த்தி, அது இந்தியாவா இருக்கலாம், ஸ்ரீலங்காவா இருக்கலாம், பங்களாதேஷா இருக்கலாம், பாகிஸ்தானா இருக்கலாம். என்ற கனடாவுக்கு வந்த பிறகு ஸ்ரீலங்கா பொன் தான், ஸ்ரீலங்கா மாப்பிள்ளை தான் என்று இல்லையே. அது நாடை விட்டு நாடு வந்தாச்சு. இப்ப எல்லா இனத்திலும் கிடைக்கும். ஆனா தேவை என்ன தெரியுமா? சாலிஹா இருக்கிறாரா? முதலாவது வகையான குடும்பம். பின்னால உங்களோட பிள்ளை மோசமானதுக்கு பிறகு பிள்ளை கேசாதீங்க. ஏன்? அந்த பிள்ளையுடைய தாய் தான் காரணம், தகப்பன் தான் காரணம். இது முதலாவது குடும்பம், சாலிஹான குடும்பம், நல்ல குடும்பம். இரண்டாவது வகையான குடும்பம் சகோதரர்களே, இரண்டாவது வகையான குடும்பம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி இருப்பது, உம்மாவும் காஃபிர், வாப்பாவும் காஃபிர். இந்த குடும்பத்தை பத்தி நான் சொல்ல தேவையில்லை, நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச சூரா தான். தப்பத் யதா அபீ லஹப் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. உலகத்தில் எவ்வளோ குடும்பம் இருக்குது. உம்மாவும் காஃபிர், வாப்பாவும் காஃபிர். இந்த குடும்பத்துடைய நிலைமை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லிட்டான், தப்பத் யதா அபீ லஹப் வ தப், அபூலஹபுடைய 2 கையும் நாசமாகட்டும், அவன் நாசம் அடைந்து விட்டான். மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப், அவனுடைய செல்வம், அவன் சம்பாதித்த எதுவும் அவனுக்கு பிரயோஜனம் அளிக்காது. சயஸ்லா நாரன் ذات لهب, கியாமத்துடைய நாளையில் அவன் நரகத்தில் தான் நுழைவான். வம்ரஅதுஹு ஹம்மாலத்தல் ஹதப், அபூலஹபுடைய மனைவி உம்மு ஜமீல், அர்வா, ஹம்மாலத்துல் ஹதப். எத்தனையோ பேர் இருக்கு அவங்க, யாரும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மாமி, யாரும் இல்லை. நபியுடைய அடுத்த வீடு, அடுத்த வீடு. அபூ சுஃபியானுடைய சகோதரி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மாமி. அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? வம்ராதுஹு ஹம்மாலத்தல் ஹதப், அந்த முள்ளு சுமக்கிற, விறகு சுமக்கிற பெண் இருக்கிறாளே, இவள்
ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத். ஒரு நாள் அவருடைய கழுத்தில் அந்த கயிறு தான் போய் இறுகும். அதே மாதிரி குடும்பம் நாசமா போச்சு. நீங்க நினைக்காதீங்க, இன்றைக்கு நாங்க நினைக்கிறது குடும்பத்தை பத்தி படிக்கிறோம்னா டிவியை போட்டு பார்ப்போம், நல்ல ஃபேமிலி ஒன்று பார்ப்போம், ஃபேமிலி படம் ஒன்று பார்த்தா எங்கட குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஃபேமிலி படம் பார்க்கறேன்னா தப்பத்தி ஏதாவது பாரு. நீங்க எந்தெந்த ஃபேமிலி எல்லாம் சந்தோஷமா வாழுதுன்னு நினைச்சு நடிக்கிறாங்களோ, நீங்க படம் பார்த்து சந்தோஷமா வாழ பார்க்குறீங்க. இன்றைக்கு கல்யாணம் முடிச்சவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்களாம். என்ன அட்வைஸ் தெரியுமா? நல்ல ஃபேமிலி படம் ஒன்று பாருங்க, நல்ல ஃபேமிலி படம் ஒன்று பாருங்க, சந்தோஷமா வாழுவீங்க. ஃபேமிலி படம் பார்க்கிறேன், அபூ லஹப் உம்மு ஜமீல் படத்தை பாருங்க, சந்தோஷமா. அதெல்லாம் நடிப்பு தானே, காஃபிருடைய படம், நாடகம். இதுல எங்க சந்தோஷம் வரப்போகுது? எங்கட நம்பிக்கை சகோதரர்களே, இது எங்கட கொள்கை. இது அபூ லஹப் சந்தோஷம் அடைஞ்சிருந்தா அல்லாஹ் ஏன் தப்பத் யதான்னு சொல்லணும்? அபூ லஹப் நாசமாகட்டும். ஏன்? அந்த கொள்கையில் உள்ள எல்லா குடும்பமும் நாசமாகட்டும். அந்த கொள்கையில் உள்ள எல்லா குடும்பமும். இப்ப வாப்பாவும் காஃபிர், உம்மாவும் காஃபிர், வார பிள்ளைகள் நடக்கும். இனி பரம்பரை முடிஞ்சு. இரண்டாவது வகையான குடும்பம். மூன்றாவது வகையான குடும்பம் சகோதரர்களே, வாப்பா நல்ல சூஃபி, நல்ல இஸ்லாம், நல்ல இபாதத்தாலி வாப்பா, ஆனா உம்மா எடுக்கல. உம்மா கிட்ட இஸ்லாம் இல்லை. இது என்ன நடக்கும்? இந்த குடும்பம் இது மிக ஆபத்தான குடும்பம். அல்லாஹ் இதற்கு உதாரணம் சொன்ன குடும்பம் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம். நாங்க எங்கட ஒவ்வொரு குடும்பமும் பார்க்கணும், எந்த குடும்பம் எது மாதிரி இருக்குது. இப்ப அல்லாஹ் உதாரணம் சொல்றான். ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط كانتا تحت عبدين من عبادنا صالحين فخانتاهما فلم يغنيا عنهما من الله شيئا وقيل ادخلا النار مع الداخلين. அல்லாஹ் உதாரணம் சொல்றான். ரெண்டு பெண்கள், ஒன்று யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, இரண்டாவது லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி. வாஹிலா, வாலிஹா வரலாற்றில் அவங்களோட பெயர். கணவன்மார் நபிமார்கள், ஆனா மனைவி ஏற்றுக்கொள்ளல அவர். இப்ப நீங்க பெரிய ஆலிமா இருக்கிறீங்க, உங்களோட வாப்பா சில நேரம் இஸ்லாத்துக்கு விரோதியாக இருக்கலாம். இதை நீங்க குத்தி காட்டக்கூடாது யாருக்கும். அது எங்கட கையில இல்லை, எங்கட கையில இல்லை இந்த விடயம். இப்ப நீங்க பெரிய தொழுகையாளி, இபாதத்தாளி, ஆனா உங்களோட மகன் இஸ்லாத்தை விட்டும் பைத்திரலாம், அல்லாஹ் பாதுகாக்கும். உங்களோட கையில இல்லை. நாங்க எங்கேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்தி பேசுறது இல்லை. பாருங்க, இவ்வளோ பெரிய நபி தண்ட சாச்சா அபூ தாலிபுக்கு களிமா சொல்லு கிடைக்கல. இவருக்கு சொல்றதா எங்கேயாவது? இவ்வளோ பெரிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவர வாப்பா ஆசருக்கு முதல் வீட்டுக்கு பாருங்க, ஊட்ட பாருங்க, அது போற உலகத்தை பாருங்க. இன்றைக்கு கதறிக்கு எல்லாத்தையும். இது எங்கட ஆக்கள் உருவாக்கி கொண்ட கதை. இதெல்லாம் அது உண்மையான கதை இல்ல. முதல் ஊட்ட பார்க்கிறது, பிறகு ஊரை பார்க்கிறது இல்ல. வீட்டுக்குள்ள திருத்தம் வராட்டி என்ன செய்ய? ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் நபி. ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி என்ன செஞ்சிட்டால்? மறுத்துட்டாள். இப்ப நீங்க நல்ல தொழுகையாளி, இபாதத்தாளி, ஆனா உங்களுக்கு ஒரு மனைவி கிடைத்தது தேவையில்லாத ஒரு மனைவி. என்ன செய்ய போறீங்க?
சோதனை தான், வாழ்க்கை பூர்த்தியா சோதனை தான். அந்த நபிமார்கள் இஸ்லாத்துக்கு முன்னால தேர்ந்தெடுத்த மனைவி நாங்க. அதனாலதான் ஹதீஸ்ல வந்திருக்குது, கல்யாணம் முடிக்கும் பொழுது பார்த்து முடிங்க. அழகுக்காக, பணத்துக்காக, குடும்பத்துக்காக ஏமாந்து முடிச்சிடாதீங்க கல்யாணம். மண்ணா பைத்தீங்க. ஹதீஸ்ல வந்திருக்கு, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், 4 விடயத்துக்காக கல்யாணம் முடிக்கப்படும் ஒரு பெண்ணை. முதலாவது லிமாலிஹா, அவருடைய செல்வத்துக்கு, காசிக்கார பெண், அதுக்கு முடிப்பாங்க. இரண்டாவது வலி ஜமாலிஹா, அழகுக்கு முடிப்பாங்க, நல்ல அழகான பெண். மூன்றாவது வலி ஹசபிஹா, நல்ல குடும்ப பெண், நல்ல ஃபேமிலியா அவங்களோட ஊர்ல. நாலாவது வலி தீனிஹா, மார்க்கம் இருக்குதுன்னு முடிப்பாங்க. நபி அவங்க சொன்னாங்க, தரிபத் யதாக், நீ மார்க்கத்தை ஃபதுஃபர் பிதாத்தி தீன், இந்த மூணையும் விட்டுட்டு மார்க்கத்தை பார். மார்க்கத்தோட காசு இருக்குது, மார்க்கத்தோட அழகு இருக்குது, மார்க்கத்தோட நல்ல முதல் மார்க்கம் தீன். அப்படி நீ மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கலண்டா நீ மண்ணா பெய்தா என்னாங்க. தரிபத் யதாக். கண்ணியமிக்க சகோதரர்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்த உபதேசம் இது. நீங்க ஞானம் பிறக்கிற செலவங்களுக்கு எப்ப தெரியுமா? 2-3 பிள்ளை பெத்தது பிறகுதான். ஏண்டி உன்னை முடிச்சேன்னா இதான் வார்த்தை. ஏன் ஒன்ன முடிச்சதுக்கு எனக்கு அடிக்கணும் முதலாவது? நான் செலக்ட் பண்ணுதானே. இவ்வளவு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்களே இல்லையா? மார்க்கம் உள்ள அழகுக்கு பார்த்தோம், காசுக்காக கல்யாணம் முடிச்சோம், குடும்பத்துக்காக கல்யாணம் முடித்தோம். இப்ப என்ன? நிம்மதி இல்லை வாழ்க்கையில். அது எப்படி நிம்மதி வரப்போகுது? கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு நாளும் வராது நிம்மதி. இது 3வது வகையான குடும்பம். அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிமார் இருக்கிறாங்களே, இந்த 2 பேரையும் பத்தி சொல்றான் அல்லாஹ். ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط كانتا تحت عبدين من عبادنا صالحين. எங்கட சாலிஹான நல்லடியாருக்கு கீழ இருந்தாங்க 2 பேரும். ஆனால் ஃபகானதாஹுமா, 2 பேரும் மோசடி செஞ்சிட்டாங்க. அவ்வளோ பயான் அல்ல அந்த 2 பேருக்கு. فَلَمْ يُغْنِيَا عَنْهُمَا مِنَ اللَّهِ شَيْئًا. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபி என்பதால நரகத்தை விட்டு பாதுகாக்கல மனைவியை. லூத் அலைஹிஸ்ஸலாம் நபி. அதனாலதான் நீங்க பார்த்திருப்பீங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிய பக்கம் போயிட்டார். உங்களோட மனைவி சரியில்லைன்னா உங்களோட மகனை உங்களால சரி செய்து எடுக்குவது பெரும் கஷ்டம், பெரும் கஷ்டம். அதனாலதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பிள்ளையை பிடிச்சிட்டு வந்தார். அவன் சொல்லு கேட்கிறான் இல்ல, பிள்ளை ஒரு சொல்லும் கேட்கிறான். இன்றைக்கு ஹசரத் மாட்ட கூட்டு வாருங்க தெரியுமா? பிள்ளை ஓதி பாருங்க கொஞ்சம், கண் பட்டுட்டு பிள்ளைக்கு. என்னது கூட்டிட்டு வார? தண்ணி போத்தலோட வார. கொஞ்சம் ஓதி பாருங்க பிள்ளைக்கு, கண் பட்டுட்டு. என்ன கண் பட்டுறீங்க பிள்ளைக்கு? பிள்ளைக்கு ஒரு கண்ணும் படல, கிடைக்கிற கத்தி எடுக்கானா பிள்ளை, வாப்பா குத்துறது. இடைக்கிடைக்கு என்ன செய்யறானா, கத்தி எடுக்கிறான் மகன், வாப்பாவை குத்துறது. கண்ணெல்லாம் படல. அது நடந்திருக்கு. என்ன தெரியுமா? உம்மா சரியில்லை. நான் மட்டும்தானே தெளிவா கதைக்கிறாள், உங்களுக்கு தெளிவா தானே கதைக்கணும். மற்ற இடத்த போனீங்கன்னா பட்டர் பூசுவாங்க எல்லா இடத்துலையும். இங்க பட்டர் பூசேல. அது ஏன் பட்டர் பூசி என்ன செய்ய? யாருக்கு பயந்து என்னத்தை பேசு? யாருக்கு பயந்து என்னத்தை கதைக்க? நீ தெளிவு எது முக்கியமோ அதுதான் எங்கட வாழ்க்கையில். அதை அடைஞ்சு கொள்ளலன்னா நஷ்டம் அடையும். பிள்ளைக்கு ஓதி பார்த்து சரி வருமா? நடந்தது என்ன தெரியுமா? உம்மா சரியில்லை, உம்மா சரியில்லை.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டிட்டு வரார் மகனை. மகன் சொல்லு கேட்கிறான் இல்லை. மகன் என்ன செஞ்சான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாறி கேட்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹலீஃபா, ஒரு வாப்பா பிள்ளைக்கு செய்யற கடமை எத்தனை சொல்லுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீதம் உள்ளவங்களா இல்லையா? உடனே சொன்னாங்க, மகன், ஒரு வாப்பா பிள்ளைக்கு 3 விடயம் செய்யும். முதலாவது, அந்த பிள்ளைய பெத்தெடுக்கிறதுக்கு நல்ல ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கும். எவ்வளவு தொடங்குதுன்னு பாருங்க. டிக்டாக்ல வந்தவள், ஃபேஸ்புக்ல வந்தவள், அங்க வந்தவள், இங்க வந்தவள், எங்கேயோ மொடப்பெண் எல்லாம் தேர்ந்தெடுத்தா மர பிள்ளை நல்லா வருமா? அங்க கண்டது இங்க கண்டது இல்லையே. எங்கட குடும்பம் என்கிறது அப்படித்தான். எவ்வளோ தேர்ந்தெடுக்கணும் தெரியுமா? பார்த்து அதெல்லாம் உடுப்படுக்க கூட பிராண்டட் தேடுறோம். சும்மா அந்தந்த உடுப்பெல்லாம் உடுக்கிற இல்லையே. ஷூக்கு பிராண்ட், எத்தனை நாள் எத்தனை ஷாப்புக்கெல்லாம் ஓடுறோம். ஷூ எடுக்க, கண்ணாடி எடுக்க, உடுப்பு. மனைவி எவ்வளோ தேடும். ரெண்டாவது சொன்னாங்க, நல்ல பேர் வைக்கணும் பிள்ளை, வாப்பட கடமை. மூணாவது சொன்னாங்க, வாப்பதான் குர்ஆன் ஓதி கொடுக்கணும் பிள்ளைக்கு. உடனே அந்த பிள்ளை சொன்னான், ஹலீஃபா, என்ற வாப்பா அந்த 3ஐயும் செய்யல. என்ற வாப்பா அந்த 3ஐயும் செய்யல. என்ன? என் அம்மா யாரு தெரியுமா? ஒரு மஜூசி, நெருப்பு வணங்கி பெண். அப்ப அவனுக்கு கிடைச்சதுனா. ரெண்டாவது அந்த மகன் சொன்னான், ஹலீஃபா, என்ற பேர் என்ன தெரியுமா? ஜுல். ஜுல் என்றா என்ன? வண்டு. மூக்கால மலத்த உருட்டுமே அந்த வண்டுக்கு சொல்ற ஜுல் என்ற பேர், வாப்பா வச்ச பேர். மூணாவது அந்த பிள்ளை சொன்னான், வலம் யுஅல்லிம்னி ஹர்ஃபன் வாஹிதா. என்ற வாப்பா குர்ஆன்ட ஒரு ஹர்ஃப் படிச்சு தரல. உமர் ரலியல்லாஹு சாட்டை எடுத்தாங்க, மகனுக்கு அடிக்கிறது, வாப்பாக்கு அடிக்க. நீ எடுத்த பெண் யாரு? அப்ப பிள்ளை இப்படி நல்லா வரப்போகுது. பிள்ளைக்கு ஓதி பார்த்து வேலை இல்லை. ஹஸரத் சும்மா ஓதி பார்ப்பார். அவர் என்ன செய்ய? உங்களோட மனைவி சரியில்லைன்னு சொன்னா நீங்க டீயும் கொடுக்க மாட்டீங்க, கடைசியில் கொண்டு வந்த காசையும் கொடுக்க மாட்டீங்க, கடைசியில் வீட்டுக்கு எடுக்க மாட்டீங்க ஹஸரத்தை. கண்ணியமிக்க சகோதரர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி சரியில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல பிள்ளை எவ்வளவு கெஞ்சினாங்க தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வெள்ளம் வருது. இப்ப மகனண்டா யாருக்கு தான் விட்டு கொடுப்பீங்க? எவ்வளவு என்னண்டாலும் மகன்ட கெஞ்சிறார். அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்றார், யா புனைய ர்கம் மஅனா. அருமை மகனே, கப்பல் ஏறு மகன். என்ன வெள்ளம் வருது, வெள்ளம் வருது. அருமை மகனே, யா புனைய ர்கம் மஅனா, ஏறு எங்களோட, நான் உன்னை பாதுகாக்கிறேன். அவன் உடனே சொன்னான், சாவி இலா ஜபலி யாசிமுனி மினல் மா. சொல்லுங்க இல்லையா? அவன் நம்மட ஸ்டைல். அவன் சொன்னான், வாப்பா, இன்னைக்கு மலை, இதுல ஏறுவன்னா. நான் கூட கப்பல் ஏறித்தான் தப்பணும் அவசியம் இல்லை, நான் மலையில ஏறுவேன். பேசிட்டு இருக்கும் பொழுதே வாப்பாவும் மகனும் வஹால பைனஹுமல் மௌஜ், ஒரு அப்படியே ஒரு அலையொன்று வந்து வாப்பாவை மகனை பிரிச்சிட்டு மகன் தாண்டுட்டான் கண்ணுக்கு முன்னால். எவ்வளவு கவலை இருக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ் இன்ன பினி மின் அஹ்லி. யா அல்லாஹ், என் மகன், என் குடும்பம், என் ரத்தம் பாதுகாத்து. அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? இன்னி அஇதுக அன் தகூன மினல் ஜாஹிலீன். நூஹ், நீங்கள் மடையனாகுவதை விட்டு எச்சரிக்கின்றேன். இவனோட மகன் இல்லை. அதோட மௌனமாயிட்டான். உண்ட மகன் இல்லை இவன். கண்ணியமிக்க சகோதரர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நடந்தது. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சரியில்லை, பிள்ளை சரியில்லை. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, இவள் என்ன செஞ்சால்? ஜோர்தான் இருக்குது, இன்றைக்கு போட்டு பலஸ்தீனை நெருக்கிறாங்களே இல்லையா? ஐநா அறிவிச்சியா பஞ்சம் உள்ள நாடா கஸ்ஸா, பஞ்சம் உள்ள நாடு இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல இதெல்லாம் சொல்லி இருக்கிறான். சூரத் புரூஜ் எடுத்து பாருங்க, சூரா ஹஜ் எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுக்காக பசீலாக்கப்பட்டிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய உதவி இறங்கும் இன்ஷா அல்லாஹ்.
அவங்க வேற நோக்கத்துக்காக பசியிலாக்கப்படவில்லை. எந்த உலகத்தில் பஞ்சம் இருக்கு? இன்றைக்கு கனடாவில் உள்ள பூனை நல்லா வாழுது, கனடாவில் இருக்கிற நாய் நல்லா வாழுது, கனடாவில் இருக்கிற நாயிட பீ ஆள்றதுக்கு எவ்வளவு பேர் இன்றைக்கு. கஸ்ஸால இருக்கிற பிள்ளைகளுக்கு பால் கொடுக்க ஆள் இல்லை. எங்கட நிலைமை எத்தனையோ முஸ்லீம் ஊடுகள்ல பூனை இருக்கு, பரக்கத்தா வாழுது. அதுக்கு பேசுற எவ்வளவு உலமாக்கள் இருக்காங்க. பூனை வளர்க்கணும், பூனைக்கு செலவழிக்கணும், பேசுவாங்க. அறிவு இல்லாம பேசுவாங்க. எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு மௌத்தாகும், குடிக்க பால் இல்லை. அந்த ஊருக்கு பக்கத்து ஊர் நடந்ததுதான் சத்தூம், ஜோர்தான். என்ன, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி என்ன செஞ்சாலண்டா, அந்த ஊருக்கு காட்டி கொடுத்தால், எங்கட ஊட்ட விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்க, நல்ல அழகான வாலிபர்கள், வாங்க கல்யாணத்தை முடியும். அல்லாஹ் அவளோட தலையில கல் இறக்கினான். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியுடைய தலையில அல்லாஹ் சொல்றான், ஃபகானதாஹுமா, ரெண்டு பேரும் மோசடி செய்தார்கள், சொர்க்கம் போக மாட்டாங்க. ரெண்டு பேரை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான், வகீல துகுலன் நார மஅத்தாஹிலீன், ரெண்டு பேர் நரகம் போங்க. இது மூணாவது வகையான குடும்பம். மாப்பிள்ளை நல்லம், மனைவி சரியில்லை. நாலாவது வகையான குடும்பம் என்ன தெரியுமா? மனைவி நல்லம், மாப்பிள்ளை சரியில்லை. எப்படி இருக்கும்? மனைவி நல்லம், ஆனா மாப்பிள்ளை கெட்டவன். சிலர் போய் மாற்று, வாப்பாக்கு அறிவு இல்லாம அவ்வளோ நல்ல பிள்ளை, அவ்வளோ இபாதத்துள்ள பிள்ளை, தொழிலுக்காக ஒருவனை கல்யாணம் முடிச்சு கொடுக்குற, அவ்வளவு நல்ல ஜொப்ல இருக்கார். அவர் கனடால இருக்கார். அவர் எங்க இருக்கார்? அவர் கனடால இருக்கார். அவர் கனடா மாப்பிள்ளை. அவருக்கு தெரியா இந்த கனடா மாப்பிள்ளை கஞ்சா மாப்பிள்ளை, அவருக்கு தெரியா இந்த கனடா மாப்பிள்ளை இந்த மாப்பிள்ளைன்னு தெரியாது. ஒருத்தருக்கும் போய் மாற்றுறதே, எல்லாரும் மாற்றுறதே. கண்ணியமிக்க சகோதரர்களே, பலர் மாட்டிக்கொண்டார். ஒரு மாப்பிள்ளை அறிய, ஒரு குடும்பத்தை பார்க்கணும். எங்க இருந்து வந்துச்சு இந்த பிள்ளை, எப்படி வளர்ந்துச்சு இந்த பிள்ளை. கார்டன்ல வளர்ந்த பூரிக்குது. ஹக்கல கார்டன்ல, விக்டோரியால நாங்க நல்லா மோந்து பார்ப்போமா இல்லையா? இன்னொரு பூ ஒன்று வருது பேரையில. எங்க வருது? டாய்லெட் தண்ணி ஓடுதே, இந்த பேரையில ரோஜா பூ ஒன்று வருது. நம்ம யாராவது மோப்பமா? அது முளைச்ச இடம் போல, முளைச்ச இடம் போல. கண்ணியமிக்க சகோதரர்களே, மாப்பிள்ள கெட்டுட்டார், பொன் முசல்லால் இருக்கிறாள், நல்ல பெண். அல்லாஹ் இதுக்குதான் நாலாவது குடும்பம். அல்லாஹ் இதுக்கும் உதாரணம் சொல்லிருக்கிறான். என்ன நடக்கும் தெரியுமா? அந்த பெண்ணுக்கு கடைசியில வேதனை தான், வாழ்க்கை பூர்த்தியா சோதனை. ஏன் நான் இந்த 4 வகையான குடும்பத்தை சொல்றேன் என்றா, சில நேரம் நாங்க தவறு செஞ்சிருப்போம். இதே எங்களோட ஜெனரேஷன் பிள்ளைகளுக்கு செஞ்சிடாதீங்க தயவு செஞ்சு. ஹக்கு தான், யாரும் மறைக்கல. ஹக்கு தான். உங்களுக்கு கசப்பா இருக்கலாம், எனக்கு கசப்பா இருக்கலாம், ஆனா இது உண்மைதான். மனைவி, உங்களோட மகள் நல்ல மகள், ஆனா நீங்க தேர்ந்தெடுத்தீங்க ஒரு மாப்பிள்ளை காசுக்காக, தேர்ந்தெடுத்தீங்க மாப்பிள்ளை ஜிம்முக்காக, தேர்ந்தெடுத்தீங்க மாப்பிள்ளை நல்ல பொடி. எனக்கு மாப்பிள்ளை எடுத்த நல்ல பொடி, நல்ல ஜிம், நல்ல கனடா மாப்பிள்ளை, அமெரிக்கா மாப்பிள்ளை, ஆஸ்திரேலியா மாப்பிள்ளை, நல்ல கார்ல வாரா. என்ன நடக்கும் தெரியுமா? மௌத்து வரைக்கும் வேதனை செய்வான் அவன் உங்களோட மகளை. இதுக்கு ஆதாரம் தான் அல்லாஹ் சூரத்து தஹரீம்ல சொல்லிட்டான். அல்லாஹ் லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிர்அவுன் إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين.
அல்லாஹ் உதாரணம் சொல்றார். பெண் யாரு? ஆசியா பின்து மஸாஹிம். ஆசியா பின்து மஸாஹிம் பெண், உயர்ந்த பெண். கணவன் யாரு? ஃபிரௌன். எப்படி இருக்கும்? என்ன செய்வா? 80,000 பிள்ளைகளை கொண்டவன். ஃபிரௌனோட மோசமானவன் தான் இப்ப இருக்கிற ஜனாதிபதி, இஸ்ரேல் ஜனாதிபதி. அதோட கூட தாண்டிட்டான் பிள்ளைகளை கொலை செஞ்சு. கல்புல பார்க்கலும் அந்த பிள்ளைகள், மனுஷனுக்கு பார்க்கல, அவ்வளவுதான். மனிதனுக்கு மனித நேயம் தான் எங்களுக்கு தெரியும். முஸ்லீமை விடுங்க, எந்த நாட்டில் செஞ்சாலும் நடுங்கும் அது. உங்களோட பிள்ளை நினைங்கள, உங்களோட பிள்ளைய போட்டு கொண்டா நீங்க அதுக்கு போற என்னத்துக்கு உலகத்துல வாழ போறீங்க? இந்த ஃபிரௌன் என்ன செஞ்சான்? அல்லாஹ் சொல்றான், ஆசியா பின்து மஸாஹிம் எவ்வளோ சாலிஹான பெண் தெரியுமா? அல்லாஹ் உதாரணம் சொல்றான் அந்த பெண்ணுக்கு. அந்த பெண் கடைசியா முடியாது கண்டுபிடிச்சிட்டான் ஃபிரௌன். அவன் முஷ்ரிக். இன்னொரு விடயத்தை நீங்க விளங்கணும், ஃபிரௌன் அடிப்படையில் கெட்டவன் இல்லை. ஃபிரௌனை கெடுத்தது யார் தெரியுமா? ஹாமான். ஃபிரௌனை கெடுத்தது யாரு? ஃபிரௌனுக்கு கொஞ்சம் இஸ்லாத்துக்கு போமான்னு ஒரு சிந்தனை மாறிச்சு. என்ன கண்டான் எல்லா சோதனை. இந்த ஹாமான் இருக்கானே, இவன் சொன்னான், ஃபிரௌன் எங்க ரப்பு நீ, எங்க ரப்பு நீ தான், விட்டுப்பட்டு போறீங்களா? அதோட ஃபிரௌன் மாறிட்டான். எங்களுக்கு செலவன் இருப்பான், எங்களுக்கு பக்கத்தில் எங்களை ஏத்துவான், முருங்கை மரத்தில் வாழை மரத்தில் ஏத்துவான். கவனமா இருக்கும். ஆக மக்கள் கெட்டு போன தனக்கு பக்கத்தில் இருக்கிற கூட்டாளி மாறாள நல்லவங்க. ஃபிரௌன் என்ன செஞ்சான்? கடைசியா ஏலாம ஆசியாவை நிர்வாணமாக்கினான். 4 கம்புல ஆசியாவை கட்டினான். வேதனை செய்வான். நல்ல பெண்ணுக்கு மோசமான மாப்பிள்ளை கிடைச்சா தொலை விட மாட்டான். தொலை விட மாட்டான். நோம்பு பிடிக்க விட மாட்டான், செலவழிக்க விட மாட்டான். ஒன்றுக்கும் குர்ஆன் ஓதக்கொலையே குர்ஆனை பிச்சரிஞ்ச ஒன்றுக்கு அடுத்த மாப்பிள்ளமார் தொலை விடுறதில்லை, ஹிஜாப்போட விடுறதில்லை, கெடுத்துட்டுவான் அந்த குடும்பத்தை. இப்ப இந்த பெண்ணை நிர்வாணமாக மாற்றி 4 கம்புல கற்றார். இஸ்லாத்தை விடு. ஆசியாவை வெயில்ல கொண்டு வந்து வச்சுட்டார். இந்த நேரம் ஆசியா அல்லாஹ் அடுத்த துவா கேட்கிறான். அல்லாஹ் உடனே கபூல் செஞ்சிட்டான். அதான் இந்த இடத்துல மிக முக்கியம். என்ன துவா கேட்டா தெரியுமா? ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னஹ். ரப்பே, உனக்கு பக்கத்துல சொர்க்கத்தை ஊடத்தானே. உலமாக்கள் சொல்றாங்க, இந்த கேண்டு கேட்டுட்டா, இந்த கேண்டா உனக்கு பக்கத்துல தா, சொர்க்கத்துல உனக்கு பக்கத்துல தாயா அல்லாஹ். இந்த கபைத்தம் ஃபில் ஜன்னஹ். அல்லாஹ் உடனே சொர்க்கத்துல மாளிகை கட்ட. இவன் என்ன செஞ்சான்? ஆசியாவுடைய தலையில ஒரு கல்லை கொண்டு வந்து போடுறதுக்கு இடையில அல்லாஹ் ஆசியாவுக்கு சொர்க்கத்தை காட்டி உயிர் அல்லாஹ் எடுத்துட்டான். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த 4 குடும்பமும் குர்ஆன்ல சொல்லப்பட்ட குடும்பம். நாங்க குர்ஆனை படிக்க சந்தோஷம் அடைவோம். முதலாவது குடும்பம் சந்தோஷமான குடும்பம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம். இரண்டாவது குடும்பம் நாசமடைந்த குடும்பம், தப்பத் யதா அபூலஹபுடைய குடும்பம். கணவனும் காஃபிர், மனைவியும் காஃபிர். மூணாவது குடும்பம் சகோதரர்களே, கணவன் நல்லம், மனைவி மோசம். நூஹ்